குட் ஈவினிங் ப்ரைஸில் வெல்கம் டு திஸ் வீடியோ. என்னுடைய வீடியோஸ் நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பள்ளியில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் முக்கியமாக நான் சொல்லியிருப்பேன். சினிமா சீரியல் அதை பார்த்து கற்றுக்கொண்ட பாடங்களையும் நான் சொல்லியிருப்பேன். தேவி அப்படின்னு ஒரு சினிமா நான் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்துட்ருப்பாங்க. அவருக்கு வயசு 30க்கு மேலே ஆகிட்டே இருக்கும். அவர் ஆஃபீஸ் பாம்பேயில் இருக்கும். வர பொண்ணுங்க கிட்டெல்லாம் அவர் இது ரெசியூமி மாதிரி ஏதோ கொடுத்துட்டு இருப்பார். அது போல் ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுப்பாரு. மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, இவளுக்கெல்லாம் 7ஆம் கிளாஸ்லேயே புக்காக இருப்பாள், நீ இப்போ போய் கேட்குறிய அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்லுவாங்க. அது போல் வீட்டில் அம்மா அப்பா ஸ்கூல் படிக்கும்போதே பிள்ளைங்களுக்கு யாரை மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்ல மாட்டாங்க, படிங்கன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மோட்டிவ் நிறைய அவங்களுக்கு இருக்குது. அதுமாரி எனக்கும் கிட்டத்தட்ட 9-10 அத்தை மாமா ஃபேமிலிஸு. அதில் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் 5-6 மாப்பிள்ளைங்க இருந்தாங்க. ஸோ நிறைய வீட்டுங்களுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் எனக்கு அம்மா ஏன் அங்கே கூட்டு போகுதுன்றது எனக்கு விளங்கலை. ஒரு கசின் என்னோட கூட சின்னவர், அவரோட நான் ஸ்கூல் கேர்ள் தான். அவரோட நான் சர்ச் வரைக்கும் நான் போனேன். அதில் அவரோட டீச்சர்ஸ் எதிரில் வந்துட்டாங்க. அவங்க ஆர் யூ கோயிங் வித் த ஃபெமினா அப்படின்ட்டு அவரை கிண்டல் பண்ணாங்க. அவரும் சிறுவன் தான், என்னோட சின்னவர். அவருக்கும் புரியல, எனக்கும் புரியல. ஆனால் அந்த டீச்சர்ஸ் அவர் கிண்டல் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் சர்ச்சில் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தரை கூட எனக்கு பிடிக்கிறதில்ல. எனக்கு அவங்க வீடே இங்கிலீஷ் பைத்தியங்கள். இங்கிலீஷ் தான் நல்ல இது, அப்படி இங்கிலீஷ் பேசுகிறவங்க அப்படின்ற மாதிரி அவங்க பெருமையாக நினைக்கக்கூடியவங்க. எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ்லாம் தெரியாது. ஏதோ ஒரு பேசேஜை கொடுத்து இதை வாசி அப்படின்னா பூவர் அப்படின்னு எனக்கு வாசிக்க தெரியாது. ஊர்னா ஏதோ வாசித்தா பாருங்க, அதுக்கே என்ன கலாட்டா பண்ணி அதுமாரி எங்கள் மாமா அதை பூவா அப்படின்னு ஏதோ ஸ்டைலாக சொல்லணும் அப்படின்ட்டு ஏதோ ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்லி கொடுத்தாரு. வீட்டில் சொல்லிட்டு இருந்தேனா இது மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு. அதோட அது ஆங்கிலோ இண்டியன் ஏரியா இருக்குல்ல, எல்லோரும் சிலோன் ரேடியோவில் சேனல் 2 அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருந்தது. அது பப்பிசை பாடல்கள் அப்படின்னு தமிழ்லேயும் வரும், அதே இங்கிலீஷ்லேயும் நிறைய சாங்ஸு அவங்க போடுவாங்க. இவங்களுக்கு தமிழ் அது தெரியுமா என்னன்னு தெரில. அந்த சேனல் 2 தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அதையும் நாங்கள் வீட்டில் சொல்லிட்டோம் இருந்தபோது எல்லோரும் சிரித்தாங்க. அந்த ஏரியா எல்லாருமே ஆங்கிலோ இண்டியன்ஸு தான். எல்லாருமே சேனல் 2 தான் கேட்குறாங்களாம் அப்படின்னு நான் வீட்டில் சொன்னேன். எல்லோரும் சிரித்தாங்க. ஏன் இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக சேனல் 2 அப்படின்னா ரெண்டாவது குடும்பம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் சேனல் 2 அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது தெரியாமல் இந்த பையன் ஏதோ வளரிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுபோல் அதெல்லாம் கூட எங்களுக்கு விளங்காத ஒரு ஏஜ் அது. இன்னும் நிறைய நான் வேறு வீடியோஸில் நான் சொல்கிறேன்.